ஹாய் டா மை லிட்டில் ஆர்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நீங்கள் வந்து நம்ம தேங்க் ஒரு ஒன் ஷாட் பார்த்தலாம். மை சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் மை மைண்ட் தான் டைட்டில் நேம். செகண்ட் ஒய்ஃப் கான்செப்ட். பிடிக்கலைன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு அதனால ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இது மூணுமே பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இது மூணுமே பண்ணிடுங்கடா. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தயாங்க்கும் உங்களுக்கும் ஏஜ் இப்போ தான். தயாங்க் வந்து 29 ஆகுது. உங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க. 18 வயசு, காலேஜ் ஃபஸ்ட் இயர் போக போகிறீங்க. 18 வயசு ஆகுது. தயாங்க்கு மேரேஜ் ஆகிருக்கு. உங்கள் அக்காவை தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. தயாங்கை பொறுத்த வரைக்கும் தயாங் வந்து கொரியாவில் இருக்கிறவார். எப்பயும் போல் கொரியாவில் இருக்கான். நீங்கள் வந்து இந்தியா. நீங்கள் உங்கள் அக்கா 2 பேருமே இந்தியா. உங்கள் அக்காவும் உங்கள் மாமாவும் வந்துட்டு தயாங்கும் வந்துட்டு லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், மின்சோன். சரி, இந்த ஒரு இன்ட்ரோ போதும். மிச்சத்தை நம்ம வந்து ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி. இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டர். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான்டா உங்கள் அம்மா அப்பா கிட்ட அடம்பிடிச்சிட்ருக்கீங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் வந்துட்டு கொரியா போய் படிக்கிறேன்ப்பா, எனக்கு கொரியாவில் சேர்த்து விடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, இங்கே காலேஜ் படிக்க பிடிக்கலப்பா, நான் கொரியா போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே பாருவேன், நான் உன்னை கொரியா அனுப்ப முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு கொரியா பிடிக்காது. நீ இங்கேருந்து தான் படிக்கணும். உன்னையெல்லாம் அங்கே அனுப்ப முடியாது. அப்போ என்னப்பா அப்படி பண்ணுறீங்க? எனக்கு கொரியாவை ரொம்பவே பிடிக்கும்ப்பா, நான் அங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு அங்கே காலேஜில் அட்மிஷன் போடுங்கப்பா ப்ளீஸ்ப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப உங்கள் அப்பா கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் அப்பா விட மாட்டுறாங்க. பாருவேன், ஆல்ரெடி உங்கள் அக்கா அங்கே தான் இருக்கா, புரியுதா? அவள் நான் சொல்கிற பேச்சை கேட்காம எவனையோ ஒருத்தவனை ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா. ஓகேவா? எனக்கு அவனையே பிடிக்காது. அதனால தான் உங்கள் அக்காவே ஒதுக்கி வச்சுருக்கேன். அவளுமே கொரியாவில் தான் இருக்கா. அதனால் நீ போகக்கூடாது. உன்னையும் பிரிஞ்சுட்டெல்லாம் என்னால் இருக்க முடியாது. வான், புரிஞ்சுக்கோ அப்பாவோட சுச்சுவேஷனை. அப்பா, என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு கொரியாவை ரொம்பவே பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் என்னோட லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்கிறீங்களா? உங்களோட லிட்டில் பிரின்சஸ் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. நான் கொரியாவில் போய் தான் படிக்கணும். எனக்கு கொரியாவை தான் பிடிக்கும். நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உங்கள் அப்பா கிட்ட அடம் பிடிக்கிறீங்க. அப்படியே உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விடுங்க, அனுப்பி வைப்போம். என்ன பண்ணுறது, அவள் தான் கேட்குறாள, நீ வாழுதாக தான் நம்மளால் தாங்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேரை ரப் பண்ணிகிட்டே சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே நீங்கள் போய்ட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, ஐயோ ரொம்ப நன்றி அம்மா, நீங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாங்க. இங்கே பாரு வயன், உங்கள் அக்கா கரிமாயி, நீயும் எவனாவது கொரியாவில் இருக்கிறவனை லவ் பண்ணிடக்கூடாது, புரியுதா? அப்பா தான் பார்த்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்களுமே ஓகே, அதெல்லாம் எனக்கு கொரியாவில் இருக்கிற யாருமே பிடிக்காதுப்பா, நான் இந்தியனில் தான்ப்பா யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் அப்பா அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லி உங்களுக்கு கொரியாவில் காலேஜில் அட்மிஷன் போட்டு அந்த அட்மிஷன் சீட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பருவான், அப்பாவாலெல்லாம் வர முடியாது, புரியுதா? நீ ஸ்ட்ராங் கேர்ள் தானே, ஸோ வந்துட்டு நீ தனியாக தான் போகணும், உன்னை வந்துட்டு அப்பா ஏர்போர்ட்டில் விட்டுருவேன், ஸோ வந்துட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அங்கே போனதுக்கப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணிடுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணி, அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கமாக எல்லா அப்பாவும் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி உங்களை அனுப்பிவிட்றாங்க. நீங்கள் காதில் ஹெட்ஃபோனை தூக்கி மாட்டிட்டு சரிங்கப்பான்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் தலையில் ஒன்று வச்சுட்டு காது கொடுத்து கேளுன்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோனை அவுத்து தூக்கி எரிஞ்சிடறாரு. இவர் ஒருத்தர் எப்போ பாரு இப்படி தான் பண்ணிட்டு பாரு. என்னதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை? இங்கே பாருவேன், அங்கே போனதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்ணும், புரியுதா? நீங்கள் இல்லை, இங்கே இருந்தால் உங்கள் அம்மா என்னென்ன பண்ண போகிறான்னு தெரில, நீ வேற இல்லையா, அழுது ஒப்பாரி வைப்பா. இவளை வச்சு சமாளிக்கிறதே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். உடனே அனுப்பி விட்டுறதெல்லாம் அனுப்பி விட்டுருவா, இங்கே உட்காந்து ஒப்பாரி வைப்பான்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்ல. அப்படியே நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா, நான் இல்லைன்னா ஃபீல் பண்ணுவீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மாவும் அம்மான்னு தலையாட்டுறீங்க. நீங்கள் கவலையே படாதீங்கம்மா, டெய்லி நான் வீடியோ காலில் வந்துட்டு உங்களுக்கு பேசுகிறேன், ஓகேவா? இப்போ நான் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் குட் பை சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேகமாக ஃப்ளைட்டுக்கு போகிறீங்க. அவ்வளோ ஹாப்பி, உங்களுக்கு கொரியாவை பார்க்க போகிறோம், கொரியாவில் படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக நீங்கள் இன்னுமே ஃப்ளைட்டில் போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. இப்போ அப்படியே ஃப்ளைட் மூவ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஃப்ளைட்டில் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு சாங் கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. மெல்ட்டிங்கான சாங் ஓடிட்டுருக்கு. அப்படியே அதை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் போயிட்டு கொரியாவில் தான் வந்துட்டு நிற்கிது. நீங்களுமே கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. அப்பா, ஒரு வேலையாக வந்துட்டோமான்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டு இப்போ அப்படியே கொரியாவில் இறங்குறீங்களா? செம்ம ஃபீல் உங்களுக்கு.
அப்பா கொரியா அப்படி தான் இருக்குமா? எப்படி இருக்கு? இனிமே கொரியாவில் நிறைய பாய்ஸை பார்ப்பேன். ஐயோ எல்லாரும் க்யூட்டாக இருப்பாங்களே, எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு திங்கிங்க சைட் அடிக்கிறத பற்றி நினச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ எல்லாமே க்யூட்டாக இருக்காங்க பசங்க பொண்ணுங்கள்லாம். இப்போ எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் அப்பா வந்துட்டு கால் டாக்ஸி புக் பண்ணியிருப்பாங்கங்க. நீங்கள் உங்கள் அப்பா கால் பண்ணி இங்கே வந்து ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. உங்கள் அப்பாவுமே வந்துட்டு இங்கே பாரு வாயன் கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன், அது இப்போ வந்துடும். அந்த காரில் தான் வந்துட்டு ஏறணும். அண்ட் வந்துட்டு உனக்கு அப்பார்ட்மெண்ட்டும் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிரைவரே கொண்டு போயிட்டு உன்னை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுருவாங்க. ஸோ ரொம்பவே சேஃபாக இருக்கணும், புரியுதா? நீ இது வந்து சிங்கிளாக தான் தங்க போகிற. ஸோ கையில் மிளகா அப்படி எடுத்து வச்சுக்கோ, மூக்குப்பொடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே ஒரு ஆட்டிடியூட் கேர்ள் தான், அதனால் நீங்கள் யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. பப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் வேறு பேசினாலும் அட்வைஸ் பண்ணிட்டீங்க, ஃபோனை கட் பண்ணிடுங்க, என்னையே வந்துட்டு ரசிக்கவே விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா என்னத்தை ரசிக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கொரியாவோட நேச்சுரலாக ரசிக்கிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு க்யூட்டாக பாய்ஸ்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள தான் பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போது அப்படியே கால் டாக்ஸி மூவ் ஆகி இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கிட்ட போயிட்டு நிற்கிது. இப்போது அந்த டிரைவருமே வந்துட்டு மேடம் இங்கே வந்தாச்சு, இதுதான் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டு, நீங்கள் உள்ளே போங்கன்ற மாதிரி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த ஓயன் இளவரசி தங்க போகிற அரண்மனை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. இப்போ வாட்ச்மேன் உட்காந்துட்ருக்காரு. மேடம் நீங்கள் தான் ஓயனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்களுமே ஆமான்னு சொல்லிட்டு தலையாடுறீங்க. இப்போ அவரே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் விடுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, சூப்பராக தாண்டா இருக்குது. உங்கள் அப்பா உங்களுக்காண்டியே ஒரு சிங்கிள் ரூம் தான், ஆனால் அதுவே பெரிய ரூமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்பா, இங்கே எல்லா வசதியும் இருக்குப்பா. அப்பா இதுக்கு எனக்கு ஒரு மெய்ட் ஆண்டியும் புக் பண்ணிருங்கப்பா, நான் சாப்பாடு செய்ய முடியாதுல்ல, அப்போ நான் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ திருப்பியுமே உங்கள் காலிங் பெல் அடிக்குது. ஒரு லேடி தான் வந்து நிற்கிறாங்க. மேம் நான் தான் உங்களுக்கு மெய்டு அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. அப்படியே உங்கள் அப்பாட்ட அப்பா அதையும் முதலே வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்கள் அப்பாவுமே ஆமான்றாங்க. அவ்வளோ பாசண்டாக உங்கள் மேலே, நீங்கள் லிட்டில் பிரின்சஸ், அதனால் உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் வர விட மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, அதனால் எல்லாத்தையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இப்போ நீங்களுமே அந்த மேடாண்டியை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க இப்போ இது சமையல் தான் செஞ்சிட்ருக்காங்க, செஞ்சவங்கள சாப்பிட கூப்பிட்றாங்க, நீங்களும் போயிட்டு சாப்பிட்றீங்க. இப்படியே அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. இப்போ நீங்கள் காலேஜுக்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டே அட்மிஷன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நீங்களுமே கிளம்பி அப்படியே வந்துட்டு உங்கள் மெய்ட் ஆண்டியை பார்த்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே மெய்ட் ஆண்டி எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களுமே வந்துட்டு மில்க் எடுத்து கொடுக்குறாங்க, பால் எடுத்து கொடுத்துட்டு குடிச்சிடலாம் ஆன்ட்டி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு உனக்கு மீல்ஸ் வந்து ரெடி பண்ணிடுவேன், நீ வந்துட்டு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போ, அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ ப்ரெட் ஆம்லேட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்களும் மேடாண்டியை ரொம்பவே ஹாப்பியாக ஹக் பண்ணிவிட்டு ஐயோ மேடாண்டி இன்றைக்கி எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது, இன்றைக்கி தான் என்னோடய காலேஜோட ஃபர்ஸ்ட் டே, ஐயோ காலேஜில் எவ்வளோ க்யூட்டாக பாய்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிருக்கீங்க. மேடாண்டி இப்போ அவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ ஏன் ஆண்டி இப்படிலாம் பார்க்குறீங்க, சைட்லாம் அடிக்கலாம், பட் லவ் தான் ஒருத்தரை தான் பண்ணணும், பட் சைட்டு நிறைய பேர் அடிக்கலாம்ல. ஸோ ரொம்பவே க்யூட்டாக பாய்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு சைட் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேடாண்டிகிட்டே சொல்லலாம். அவங்களுமே இதே மாதிரி தான் நானுமே ஒரு காலத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள நிப்பாட்டுறீங்க. ஐயோ ஆண்டி இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆண்டி, நான் காலேஜ் கிளம்புறேன், டக்குன்னு எனக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ மேடாண்டியும் ப்ரெட் ஆம்லெட் செய்ய அதுவுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்களும் மீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே டின்னர் லஞ்ச் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நீங்களுமே கிளாஸ்க்கு கிளம்புறீங்களா. உங்கள் அப்பா அவங்களுக்காண்டி சைக்கிள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ அந்த சைக்கிளை தான் எடுத்துகிட்டு பெடல் பண்ணிட்டு இப்போ காலேஜுக்கு போகிறீங்க. போயிட்டு பார்த்தா பெரிய காலேஜ், செம்மையாக இருக்குது காலேஜ், சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் அப்பா கால் பண்ணி அப்பா எப்படி அப்பா என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட கேட்க நீ என் பொண்ணுமா, நீ என் பொண்ணு, உன்னைய பற்றி தெரியாதா, உன்னோட திங்கிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உன்னைய பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்ல, ஸோ அதனால தான் அப்படிலாம் ரெடி பண்ணிக்க, உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்க ஐயோ என் பர்த்டேக்கு நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டோட இதுதான் பெரிய கிஃப்டாக இருக்குது டாடி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களுமே அப்படியே காலேஜுக்குள்ளே போகிறீங்க. நிறைய பசங்க பிள்ளைங்களெல்லாம் போயிட்டு ராகிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் நேரம் அங்கே தான் போகிறீங்க. போய்ட்டு ஹலோ பாஸ் அப்படின்றீங்க. பாவீங்களா நீ யார் அப்படின்றாங்க. பாஸ் ஐம் மோயன், நீங்கள் என்னையே ராகிங் பண்ணுவீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. வாண்டடாக போயிட்டு ராகிங் பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க. இப்போ அவங்களும் போ காலேஜுக்கு போ, கிளாஸுக்கு போ, எந்த கிளாஸ் நீ அப்படின்றவங்க கேட்க நீங்களும் பாஸ் நான் பயாலஜிக்கல் பாஸ் அப்படின்றீங்க. பயாலஜிக்கல் தானே,
உன்னை நான் ராக்கிங் பண்ணுறீங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனா ஒழுங்கா உன் கிளாஸ்க்கு போ போ அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் பஸ் எனக்கு ராக்கிங் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஒரே ஒன் டைம் ராக்கிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போது அந்த சீனியருக்கும் வந்து கோவம் வந்துச்சு. பாரு உன்னை ராக்கிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கூப்பிடவே இல்லை, ஒழுங்கு முறையாக உன்னோட கிளாஸ் ரூமுக்கு போ. பயாலஜிக்கல் தானே நீ, ஒரு உம்னா மூஞ்சி தான் உன்னோட ப்ரொஃபஸர் போ. நான் ராகிங் எடுக்க தேவையில்ல, அவனே உன்னை டெய்லி எடுப்பான் போ அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்ல, நான் மட்டும்தான் போகணுமா? அப்போ இவங்களெல்லாம் எங்கள் கூட அனுப்ப மாட்டிங்களா? ஒன்று இவங்கள என் கூட அனுப்புங்க, அப்போ தான் நான் போவேன், இல்லைன்னா நீங்கள் என்னையுமே ராகிங் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே உண்ணாவிரதம் இருந்தால் எப்படிடா ஸ்ட்ரைக் எடுப்போம், அதே மாதிரி நீங்களுமே கீழே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ சீனியர் பார்க்குறான், அவனுக்கே மண்டு மூலெல்லாம் குழம்பிடுச்சு. ஏமா தாயே இப்போனா இவங்களை அனுப்பிடணுமா? தயவுசெய்து போ, ராகிங் எடுக்கிறவனே ராகிங் எடுக்கிற, நீ கூட்டிகிட்டு கிளம்பு, எல்லாரும் கிளம்புங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சீனியரும் சொல்லிடுறாங்க. அப்படியே நீங்களும் மற்ற கேர்ள்ஸை பார்த்துட்டு ஒரு மாதிரி ப்ரிட்டியாக ஸ்மைல் பண்ணிட்டு, வாங்க வாங்க இனிமேல் இங்கே இதெல்லாம் இப்படி தான் நடக்கும், அதான் நான் இருக்கேன்ல, யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் டெய்லியும் காப்பாற்றி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணுங்க கிட்டலாம் பேசிட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கிறீங்க, எல்லாத்துக்கூடயே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறீங்க. அப்படியே எல்லாருமே பேசிக்கிட்டே கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்கடா. போய் பார்த்தா ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே ராகிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் நிற்க வச்சுட்டு உங்களையும் நிற்க வச்சிட்டியா, அதனால் இங்கே கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே போயிட்டு நிற்கிறீங்க, நீங்களும் மற்ற கேர்ள்ஸும் போயிட்டு நிற்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ப்ரொஃபஸர் பாடம் நடத்திட்டுருக்காரு. நீங்களும் மீ கமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே கேட்குறீங்க. இப்போ அப்படியே அந்த ப்ரொஃபஸர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. உங்களுக்கும் சாக்கு, ப்ரொஃபஸருக்கும் சாக்கு. அயான் மம்மா, திஸ் இஸ் காலேஜ், கால் மீ சார். சார் எதுக்கு லேட்டு? எல்லாம் என்ன பண்ணீங்க? எல்லோரும் சேர்ந்துட்டு என்ன வெளில ஊர் சுற்றிட்டு வரீங்களா? ஐயோ இல்லை சார், அங்கே வந்துட்டு பசங்க எங்களை ராக்கிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதனால தான் வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. ராக்கிங் எடுக்கிறாங்களா? இன்றைக்கி பிரின்ஸிபல்கிட்ட போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். யார் அந்த மாதிரி பண்ணி திரியிறா? சார் சீனியர் தான் சார். சீனியர் இன்றைக்கி அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்தையும் உள்ளே போய்ட்டு உட்கார சொல்லிட்டான். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அது வந்துட்டு தயாங் தான்டா, உங்கள் அக்கா வீட்டுக்காரு. இப்போ பார்த்துட்ருக்கீங்க, கையில் ஒரு குட்டி குழந்தைய வச்சு பாடம் நடத்திட்டுருக்கான். அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, குழந்தையும் பார்க்குறீங்க, தயாங்கையும் ஒரு மாதிரி வியடாக பார்க்குறீங்க. அவன் குழந்தைய வச்சுட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு பாடம் நடத்திட்டுருக்கான். இப்போ எல்லாத்துட்டையும் கேட்டுட்ருக்கீங்க, வேறு எப்பயுமே குழந்தைய வச்சு தான் பாடம் நடத்துவாரான்னு சொல்லிட்டு. அவங்களுமே ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்படியே அன்றைக்கி வந்துட்டு லன்ச் டைம் வருது, நீங்கள் லன்ச்சு பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் கேண்டீன் போகிறீங்க. தயாங் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டே அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் நேராக தயாங்கிட்ட போய்ட்டு, மம்மா அக்கா வேங்க, ஏன் குழந்தைய நீங்கள் வச்சிட்ருக்கீங்க? அயன் எத்தனை தடவை சொல்கிறது, இங்கே மம்மன்லாம் கூப்பிடக்கூடாது, புரியுதா? ஐம் யுவர் ப்ரொஃபஸர், ஸோ சார்னு கூப்பிடு, கால் மீ சார். ஓகே சார். அக்கா வேங்க, எங்கே நீங்கள் குழந்தைய வச்சிட்ருக்கீங்க? ஏன்? உங்கள் அக்கா வீட்டில் இருக்கா, அதாவது குழந்தையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா, அதனால தான் குழந்தைய நான் இங்கே தூக்கிட்டு வந்துடுறேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் தூக்கிட்டு ஒரு மாதிரி உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்களும் போய்ட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க. அவன் சாப்பிடாம கூட எந்திரிச்சிட்டு போயிட்டான். உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், எதுக்கு இவங்க இப்படி வியர்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக நீங்களும் வந்து லன்ச் டைம் முடிஞ்சு காலேஜ் கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்க. அவனும் பாடம் எடுத்துகிட்ருக்கான். கொஞ்ச நேரம் கூட குழந்தைய கீழே விட மாட்டான். குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கான். குழந்தைய கையில் வச்சு ஆட்டி கொடுத்துட்டே அவனும் பாடம் நடத்திட்டே இருக்கான். அப்புறம் வந்துட்டு உங்களுக்குலாம் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே அவனுக்குள்ளே தொட்டிலும் வச்சுருக்கான். அதில் வந்து தூங்க போட்டுறான். இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க? அக்கா குழந்தைய பார்த்துக்க முடியாதுன்றாளா? அவள் எப்படி பார்த்துக்க முடியாதுண்டுவா? அவளோட பிள்ளை தானே இது, எப்படி பார்த்துக்க முடியாதுண்டுவா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள நிறைய டவுட்ஸ் வருது. இப்போ அப்படியே கிளாஸ் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது, கிளாஸ் ரூம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தயாங் அப்படியே வந்துட்டு எல்லாம் அவனோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறான். நீங்களும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு அப்படியே தயாங் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. மாமா நிமிஷம் நில்லுங்க மாமா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே தயாங் உங்களை பார்த்து, இங்கே பாரு, நான் உன்னை ப்ரொஃபஸர்னு கூப்பிட சொன்னேன், சார்னு கூப்பிடு,
கால் மீ சார். ஏன் வாயான்னு இப்படி பண்ணிகிட்ருக்க? சரி சார், அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். எனக்கு அக்காவை பார்க்கணுன்னு போல இருக்குது. நான் அக்காவை பார்க்கணுன்றக்காண்டி தான் கொரியாலேயே வந்துட்டு இங்கே ஜாயின் ஆகிருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை அக்காவை பார்க்க கூட்டிகிட்டு போங்க. உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க, நான் அங்கே இப்போயும் உங்களை அவாய்ட் பண்ணுறேன். இங்கே வருவாயன், உங்கள் அம்மா அப்பாவுக்கு என் கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை வைவாங்க. அந்த மாதிரிலாம் என்னால் வந்துட்டு கஷ்டப்படுத்த முடியாது யாருமே. அதனால் நீ எங்கள் வீட்டுக்கெலாம் வர வேணாம். உங்கள் அக்கா நல்லா தான் இருக்கா, நான் சேஃபாக தான் பார்த்துட்ருக்கேன். அதனால் வந்துட்டு நீ எங்கள் வீட்டுக்கெலாம் வர வேணாம் அப்படின்ற மாதிரி தயங் திருப்பியுமே உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த டைம் வந்துட்டு தயங்க எப்படி சொல்லியிருக்கணும்னா, ஒய் நீயா அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் தான் இருக்கணும். ஆனால் இவன் உங்களை பார்த்தோன்னே ஷாக்கானா இப்போ எல்லா டைமும் உங்களை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான். எதுக்குன்றது உங்களுக்கு புரியலை. அதனால ஓவர் கன்ஃபியூஷனில் இப்போ தயங் காரை ட்ரை பண்ணிட்டு போகிறான். அவனுக்கு பின்னாடியே நீங்களுமே வந்துட்டு சைக்கிளில் பெடல் பண்ணிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. குழந்தைய வந்துட்டு அந்த பெல்ட் மாட்டும் இல்லடா, அந்த மாதிரி பெல்ட் சீட்டை வந்து மாட்டி அது வந்துட்டு அந்த சீட் பெல்ட்டோட கவர் பண்ணி மாட்டி வச்சுருக்கான். அதனால் குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையன் தான் கார் ட்ரை பண்ணிட்டு போகிறான். அவன் ட்ரை பண்ணிட்டு போகும்போது அவனை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் போயிட்டுருக்கீங்க. ஆனால் இது அயாங்க்கு தெரில. இப்போ ஒரு பெரிய வீட்டு முன்னாடி போயிட்டு அவன் காரை நிப்பாட்டுறான். அதுக்கு கொஞ்சம் தள்ளி நீங்களுமே சைக்கிளை நிப்பாட்டிட்டு அப்படியே அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனும் இறங்கி குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த கேட்குள்ளே போகிறான். இப்போ நீங்கள் அந்த சைக்கிளை நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த கேட் முன்னாடி போயிட்டு நிற்கிறீங்க. அங்கே வாட்ச்மேன் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களை விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நல்லா செவ்வறு தான் ஏறி குதிக்கிறீங்க. ஏறி குதிச்சா அங்கே நாயெல்லாம் இருக்குடா, அவங்கள பார்த்து கொத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் சரியான வித்தக்காரங்க தான். கையில் வந்துட்டு ஆல்ரெடி பிஸ்கட் பாக்கெட் வச்சுருக்கீங்க. அதை எடுத்து நாய்க்கு போட்டுறீங்க. அதுவுமே சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் பின்னாடியே வாலாட்டிகிட்டே சுற்றிட்டு இருக்கு. அப்படியே நீங்கள் நாயை பார்த்துட்டு இன்னொரு பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கி போட்டு அப்படியே நீங்களும் வீட்டுக்குள்ளே வரீங்க. இங்கிட்டு தயங்க அப்படியே கையில் தூக்கிட்டு போன குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ முன்னாடி நிற்கிறான். இன்னைக்கு உன்னோட தங்கச்சி வந்தா அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கா. அவகிட்ட போயிட்டு எப்படி சொல்லுவேன் நீ இந்த உலகத்தில் இல்லைன்னு சொன்னா அவ என்ன நினைப்பா என்னைய பற்றி? உங்களை நம்பி தானே எங்கள் அக்கா வந்தா, அவளை இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி என்ன நினைப்பா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை மாட்டி விட்டுட்டு என்னையும் விட்டுட்டு நம்ம பையனையும் விட்டுட்டு இப்படி நீ போயிட்டேடி. நம்ம பையனை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீன்னு உனக்கு தெரியுமா? முடியலை என்னால். இதுக்கு என்னையும் சேர்த்துட்டு நீ கூட்டிகிட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்க அழுதுட்ருக்கான். அப்படியே நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. அது வேறு யார் ஃபோட்டோவும் இல்லைடா, உங்கள் அக்கா ஃபோட்டோ தான். இப்போ தான் உங்களுக்கு தெரியுது உங்கள் அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு. அவ்வளோதான், கண்ணில் டியர்ஸ் தேங்கிட்டுருக்கு. அழுதுகிட்டு இருக்கீங்க. அக்கா அப்போ நீ உயிரோடு இல்லையா, இந்த உலகத்தில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி அழுதுட்ருக்கீங்க. இந்த சவுண்ட் அப்படியே உள்ள தயாங்க்கு கேட்குது. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் தான் ரொம்ப கத்தி அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே தயாங் பார்த்துட்டு ஓயன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே தயாங்க அந்த டியர் ஐஸோட பார்க்குறீங்க. பார்த்துட்டு தயாங்கோட காலரை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஏன் மாமா, ஏன் இந்த விஷயத்த எங்கள் யார்கிட்டையும் எதுக்கு நீங்கள் சொல்லலை? எதுக்கு எங்ககிட்டேருந்து மறைச்சிங்க? அப்பா அவ்வளோ சொன்னாங்க, அவன் நல்லவன் கிடையாது, அவன் கூட நீ போகாதன்னு சொல்லிட்டு அவ்வளோ சொன்னாங்க. எங்கள் அக்கா நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்தாங்க. ஆனால் அவங்க இறந்து போன விஷயத்த கூட எங்ககிட்ட சொல்லாமல் மூடி மறைக்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ மேடாக இருப்பீங்க. சரியான மேன் மாமா நீங்கள். நான் கூட எங்கள் அப்பா உங்களை திட்டும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் பேசுவேன். அக்காவை எவ்வளோ ஹாப்பியாக வச்சு பார்த்துட்ருப்பாங்க தெரியுமா அவங்க. எதுக்கு அப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க? அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். ஆனால் இப்போ எங்கள் அக்கா இறந்த விஷயத்தையே எங்ககிட்ட இருந்து மூடி மறைச்சி எவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க மாமா. எதுக்கு எங்ககிட்ட சொல்லலை, எதுக்கு எங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு தயங்கோட காலரை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்கீங்கடா நீங்கள். இப்போ தயங்க அழுதுகிட்டே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுவாயன். ஆமாவாயன், எனக்கு யார்கிட்டேயும் சொல்ல பிடிக்கலை. ஏன்னா உங்கள் அக்காவை நான் அவ்வளோ லவ் பண்ணி என்னை நம்பிட்டு வந்தா அவளை நான் பார்த்துக்க முடியாமல் இப்படி நான் சாவடிச்சிட்டேன்ல. அதனால தான் வாயன் நான் யார்கிட்டையும் சொல்லலை. எனக்கு குற்ற உணர்ச்சி. என்னை நம்பி வந்தா அவளை பார்த்துக்க முடியல. உங்கள் அப்பா ஆரம்பத்துலேயே சொன்னாங்க என் கூட போவேணான்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எல்லாத்தையும் மீறி தான் அவன் என் கூடயே வந்தா. அவளை என்னால் பார்த்துக்க முடியலன்ற கஷ்டம்தான்
குற்ற உணர்ச்சி தான் அவங்கக்கிட்டலாம் இருந்து சொல்லாமல் மறைச்சிட்டே என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தயாங்க ரொம்ப அழுதுட்ருக்கா. ஆனால் நீங்கள் எதையுமே கேட்குற நிலமையில இல்லை. இல்லை இல்லை மாமா, நீங்கள் பண்ணது தப்பு தான், எல்லாமே உங்களோட தப்பு தான். எங்கள் அக்கா முடியாமல் இருக்கும் போதே எங்ககிட்ட ஒரு இன்ஃபார்ம் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் அக்காவை பார்த்துட்டு இருந்துருப்போல, எங்கள் அக்காவை நல்லா இருக்கிறப்போல, ஏதோ ஒரு மூளைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அக்காவை வந்துட்டு குணப்படுத்திட்டு போல, எதுக்கு எங்ககிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு தயங்கோட சட்டையை போட்டு விழுக்கிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதே சேம் டைம் அந்த குட்டி குழந்த அழுகுதுரா, ரொம்ப கத்தி அழுகுறான். இப்போ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை இதுக்கு மேலே எங்கள் அக்கா பையன் உங்ககிட்ட இருக்க மாட்டான், இவனை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். எனக்கு குறையா பிடிக்கலை, அவங்களையும் பிடிக்கலை, அவங்கள பார்க்கவே பிடிக்கலை, எனக்கு உங்களை பிடிக்கலை, எங்கள் அக்கா பையனை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கிட்ட குழந்தைய வாங்கிட்டுருக்கீங்க. ஆனால் தயம் கொடுக்க மாட்டான். பாருவா, என்னோட குழந்தைய யார்கிட்டையும் என்னால் கொடுக்க முடியாது, என்னோட மனநிலைமைய நீ புரிஞ்சுக்கோவன் அப்படின்றான். நீங்கள் கேட்க மாட்டீங்க. இல்லை, இது எங்கள் அக்காவோட குழந்த, என்கிட்ட தான் இருக்கணும். நான் எங்கள் அக்கா குழந்தைய நான் இந்தியா தூக்கிட்டு போக போகிறேன். எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்குருவாங்க, நான் நல்லா பார்த்துக்குருவேன். என்னோட பையனை என்கிட்ட கொடுங்க மாமா, தயவு செய்து கொடுத்துருங்க. இப்போ நான் பார்த்தேல காலேஜில் வச்சுட்டு நீங்கள் குழந்தைய பார்த்துக்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்களால் எங்கள் அக்கா குழந்தைய பார்த்துக்க முடியாது, எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆழ்த்துக்கிட்டே உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஃபோன் எடுத்து இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு செம கோவம் தான் வருது தயங்க மேலே. ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க உங்கள் அக்கா கிட்ட, இவனை நம்பிட்டு போகாதன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அக்கா எல்லாத்தையும் எதிர்த்து தாண்டா தயம் கூட ஓடி வந்தாங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு செம கோவம் வருது, என் பொண்ணு வந்து உலகத்துல இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே அழுதுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கிட்ட தயாங்கிட்ட இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன் உங்கள் கூட இருக்க மாட்டான். நான் எங்கள் அம்மா அப்பா இங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து இந்த குழந்தைய பிரித்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. தாங்க ரொம்ப அழுகுறான். வேணாம் வாயன், இப்படிலாம் பண்ணாத வாயன், உங்கள் அக்கா இருந்தால் கூட இதை ஏற்றுக்க மாட்டா. ஏன்னா என்னையா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். கடைசி உயிர் பிரிய போகிற நிமிஷத்தில் என்கிட்ட பாருங்க தயா, குழந்தைய விட்டுறாதீங்கன்னு தான் சொன்னாலே தவிர குழந்தைய யார்கிட்டையும் விட்டுருங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொல்லலை. குழந்தைய விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு தாண்டி செத்து போனான். புரிஞ்சுக்கோ வாயன், என்னால் குழந்தைய பிரிஞ்சுட்டு இருக்க முடியாது வாயன். அவள் இல்லாத துக்கம் ஒரு பக்கம்னா இந்த குழந்தையோட முகத்தை பார்த்து தான் நான் லைட்டாவது சிரிக்கிறேன். நான் ரொம்ப உடஞ்சி போயிருவேன் வாயன். என்னோட சூழ்நிலையிலேருந்து என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாது வாயன். உன் காலில் விழுகிறேன், என்கிட்டேருந்து என்னோட குழந்தைய பிரிச்சாத வான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குழந்தமாயி தயங்க அழுதுட்ருக்காண்டா. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு முடியலை, என்ன பேசுகிறதுன்னு தெரில. உங்களுக்கு தயங்க மேலே ஒரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் பரிதாபமாக இருக்குது தயங்க பார்க்க. ஏன்னா ரொம்ப ஒரு குழந்தமையாக அழுதுட்ருக்க தயங்க பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம். எப்பயுமே துருன்னு இருந்துட்டு உங்கள் அக்கா பின்னாடி லவ் பண்ணு சுற்றிட்டு இருந்த தயாங் இப்போ ஒரு குழந்தமையாக அழுதுட்ருக்கான். தயாங்க பார்க்க பரிதாபமாக தான் இருக்குது உங்களுக்கு. இப்படி அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எதுவுமே தயங்கிட்ட பேசலை. ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக கண்ணில் டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. தயாங்கு குழந்தைய சமாதானப்படுத்தி சாப்பாடு விட்டுறான், என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் இன்றைக்கி குழந்தை ரொம்பவே முரண்டு பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கான். எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு குழந்தைய எப்படி பார்த்துக்கணுன்றதெல்லாம் தெரியாதுடா. நீங்களே ஒரு குழந்தை. இதே சேம் டைம் 2 hours ஸ்கிப் ஆகுது. உங்கள் அம்மா அப்பா அப்படியே குறையாக வந்துடுறாங்க. இப்போ தயாங்கோட வீட்டோட அட்ரஸையும் நீங்கள் அனுப்பிவிட்டீங்க. இப்போ ரொம்பவே கோவமாக வராது உங்கள் அப்பா நேராக வந்து தயாங்க அடிக்கிறாங்க, சீஸில் ஸ்லாப் பண்ணுறாங்க. இப்போ தயாங்கும் கம்முன்னு நின்றுட்டு அடி வாங்கிட்டுருக்கான். பிகாஸ் எதுவுமே பேச முடியாது, ஏன்னா பொண்ணை பெற்றவங்க அவங்க. அப்புறம் கோவம் இருக்க தானே செய்யும், அதனால் அடிக்கிறாங்க. தயங்கும் எதுவுமே பேசாமல் கம்முன்னு நிற்கிறான். இப்போது அப்படியே உங்கள் அப்பா தயங்கோட காலரை போட்டு நீங்கள் எப்படி உழுக்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் அப்பா உழுக்கிட்டு ஏன்டா என் பொண்ணை இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. தயங்க ரொம்பவே அழுதுட்ருக்கான். ஐயோ அன்குல், நான் எதுவுமே பண்ணலை அன்குல், நானே எதிர்பார்க்காம தான் என்னோடய பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா, என்னோட தேவதை என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு
ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். இப்போ உங்கள் அப்பா பேங்கையில் இருந்துட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு, இது என்னோட பேரப்பிள்ளை, நான் தான் பார்த்துக்கிருவே, இனிமேல் உங்ககிட்ட இருக்காதுடா ஒயன், வா நீயும் இந்த கொரியாவில் இருக்க வேணாம், நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல நீ கொரியா வரவே, நான் வா இந்தியா போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாடா இப்போ உங்களுக்கு கொரியாவே பிடிக்கல, பிகாஸ் உங்கள் அக்காவை பார்க்குறக்காண்டி தான் ரொம்ப ஹாப்பியாக இங்கே வந்திருப்பீங்க, உங்கள் அக்காவே இங்கே இல்லைன்ற போது உங்களுக்கு கொரியாவில் இருக்கவே பிடிக்கல, நான் கிளம்பலான்னு சொல்லிட்டு குழந்தைய ஹேண்டில் வாங்கிக்கிறீங்க, வாங்கிட்டு இந்தியா கிளம்புறீங்க. இப்போ தயாங்க அப்படியே அவங்க ஹேண்டை பிடிக்கிறான், பிடிச்சிட்டு வேணாம் வாயன், என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போவாயன், உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் வாயன், ப்ளீஸ் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் உங்கள் அப்பா கேட்க மாட்றாங்க. உங்களுக்கு தயங்க பார்க்க பாவமாக தான் இருக்குது. இப்போ உங்கள் அப்பா கிட்ட அப்படியே பார்த்து, அப்பா வேணாம்ப்பா, குழந்தையும் ஒரு அப்பாவையும் பிரித்து பாவம் நம்மளுக்கு வேணாம்ப்பா, அவர் நல்லா தான்ப்பா குழந்தைய பார்த்துக்கிறாரு, அவர்கிட்டயே கொடுத்துருவோம்ப்பா, அவரே குழந்தைய நல்லா பார்த்துக்கிறட்டும்ப்பா, நம்ம பிரிக்க வேணாம்ப்பா, இது பாண்ட்ப்பா, டிஎன்ஏப்பா, வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் அப்பா கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அது பேர குழந்த, அவருடைய வாரிசு, நான் மேலே இருக்கிற கோவத்தில் நான் என்கிட்ட இருக்கக்கூடாதுன்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் அப்படியே டியர்ஸ் தேங்க அந்த ஐஸால் அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்து, அங்கிள் நான் ஓயனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அங்கிள், அவளும் என் கூடயே இருக்கட்டும், என்னோட குழந்தைய பார்த்துக்கிறட்டும், ப்ளீஸ் அங்கிள் உங்கள் காலில் விழுகிறேன், உங்கள் ரெண்டாவது பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க, கொடுத்துருங்க, உண்மையிலே சொல்கிறேன், அவள் குழந்தைய பார்த்துக்கிறட்டும், நீங்களும் இங்கேயே இருந்து என் குழந்தைய பார்த்துக்கோங்க, ஆனால் என் குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிடாதீங்க, என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறான். அப்ரோச் பண்ணிகிட்ருக்கான் உங்களுக்கு. பிகாஸ் ஏன்னா நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா தயாங்கால இருக்க முடியாது. அப்படியே இப்போ நீங்களும் திங்க் பண்ணி பார்க்குறீங்க, தயாங்க மேரேஜ் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு உங்களுக்கும் தோணுது. பிகாஸ் என்னென்னா குழந்த தயங்க விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிய மாட்டான். உங்ககிட்ட வாங்கும் போதே அந்த கற்று அழுதுட்டு தயங்கிட்ட தான் தாவிட்டுருக்கான். உங்களுக்கு நல்லாவே புரியுது குழந்த தயங்கூட எவ்வளோ அட்டாச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களுமே உங்கள் அப்பாவை பார்த்து, அப்பா நான் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்றீங்க. அப்படியே உங்கள் அப்பா உங்களை சாக்கா பார்க்குறாங்க. ஏன்னா செகண்ட் பொண்ணு நீங்கள், ஏற்கனவே ஒரு பொண்ணு பறி கொடுத்துட்டோம், இவளையும் பறி கொடுத்துருவோமான்ற மாதிரி ஒரு மாதிரி அவருக்கு பயமாக இருக்குது. ஓயன் இவனை நம்பிலாம் உனக்கு கொடுக்க முடியாது ஓயன் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் தான், அப்பா குழந்த மாமா விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டான்ப்பா, இங்கே பாருங்கப்பா எப்படி மாமா கிட்ட தாவிட்டுருக்கான்னு, இவனை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்குப்பா இந்த பாவம், வேணாம்ப்பா, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த குழந்தைய நம்ம எல்லோரும் இங்கேயே இருந்து பார்த்துக்குருவோம்ப்பா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே உங்கள் அப்பா தாயங்க பார்த்து, எங்கெல்லாம் உங்களால் இருக்க முடியாது, எனக்கு இந்தியாவில் பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு, நீ இப்போ வந்துட்டு இந்தியா வரணும் அப்படின்ற மாதிரி தயாங்க பார்த்து மிரட்டிகிட்ருக்க. ஆனால் தயாங்கோட எய்ம் எல்லாமே வந்துட்டு ஃபீலிங்ஸ் எல்லாமே இந்த வீட்டில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க அக்கா கூட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்காரு. அவர் எப்படா வருவார் மாமா, உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது மாமா, என்னோட எல்லா ஃபீலிங்ஸும் இங்கே தான் இருக்குது, தயவு செய்து என்னை இங்கே விட்டுருங்க, என்னோட குழந்தையோட இங்கே விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிறான். உங்களுக்கு தயாங்கோட அந்த மனசு புரியுது, எல்லாமே புரியுது. ஏன்னா உங்கள் அக்கா கூட சேர்ந்து வாழ்ந்த இடம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்களும் உங்கள் அப்பா பார்த்து, அப்பா வேணாம்ப்பா விட்டுருங்க, யாராவது ஒருத்தவங்க அவங்க லவ் பண்ண பர்சனையே சாகடிக்கணும்னு நினைப்பாங்களா, இது எல்லாம் விதிதான்ப்பா, நம்ம அக்காவை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு, என்ன செய்ய சொல்கிறீங்க, விட்டுருங்க, குழந்தைய அப்பாவை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டான், விட்டுருங்க, நான் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், குழந்தைய நல்லா பார்த்துக்கிறேன், அப்பா நீங்கள் இந்தியா போகணுன்னா போங்கப்பா, இந்தியாவில் போயிட்டு பிஸ்னஸை பாருங்கள், அம்மா இங்கே இருக்கட்டும், ஏன்னா எனக்கு குழந்தைய எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியாது, அம்மா இங்கே இருந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கட்டும்ப்பா அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட ரொம்பவே அழுதுகிட்டே பேசுகிறீங்க. இப்போ உங்கள் அப்பாவும் உங்களை பார்க்குறாங்க. ஓயன் நீ ரொம்பவே போல்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா, ஆனால் உங்கள் அக்கா அப்படி கிடையாது, ரொம்பவே சாதுவான பொண்ணு, அதனால தான் என்னவோ அவள் இப்போ உலகத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது, பார்த்துருமா உனையும் இழந்துட்டு
என்னால் நிற்க முடியாது இந்த அப்பாவால் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுகுறாங்க. நீங்களும் அழுகுறீங்க. தயங்க் பார்க்குறான். இப்படி ஒரு அப்பா கிட்ட இருந்து ஒரு பொண்ணை பிரிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவனுக்குள்ள குற்ற உணர்ச்சி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ குழந்த தயங்கிட்ட தாவிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கும் குழந்தையும் தயங்கையும் பிரித்து வைக்க மனசே இல்லை. அப்படியே உங்கள் மாமா கிட்டேயே தயங்கிட்டேயே குழந்தைய கொடுத்துட்றீங்க. அப்படியே தயங்கிட்ட போகணுன்னே தயங்கோட நெக்கை கட்டிக்கிட்டு குழந்த ரொம்ப தேம்பி அழுகுறான். தயங்கம் அவன் சொல்கிறல போட்டு குழந்தைய தட்டி கொடுத்துட்ருக்கான்டா. இப்போ தான் குழந்தைக்கு 1 வயசு ஆகுது. 1 வயசுக்கு ஆகிற குழந்தைக்கு அம்மா இல்லைன்றதே ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே அப்பா கூட இல்லைன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதான் ரொம்ப தேம்பி அழுகுறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கும் தயாங்க்கும் ரெஜிஸ்டர் தான் ஆகுது. அதாவது தாலி கட்டலை, ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் உங்களை பண்ணிக்கிறான். அவங்க கழுத்தில் தலையெல்லாம் கட்டலை, சும்மா ரிஜிஸ்டர் இந்த சைன் போட்டு ஒய்ஃப்னு சொல்லிட்டு சைன் போட்டுக்குருவாங்களே அந்த மாதிரி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கிறான். இப்போது ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்து வாயன் உங்கள் அக்காவோட இடத்த உனக்கு கொடுக்க முடியாது வாயன். நீ எப்பயும் போல் இங்கே இருக்கலாம். பட் என்னோட ஒய்ஃபாக என்றைக்குமே நீ இருக்க முடியாது. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சாரி வாயன். எனக்கு தெரியும் உனக்குள்ள எவ்வளவோ கனவுகள் இருந்திருக்குன்னு, எப்படியோ கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்ப. சாரி வாயன், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்த மாதிரி தயங்க உங்கள்கிட்ட அழுதுகிட்டே சொல்லிட்டுருக்கான். நீங்கள் தயங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. மாமா, எப்பயுமே நான் எங்கள் அக்காவோட இடத்த பறிச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு நீ என்னோட குழந்தை கூட இருந்தாலே போதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூர்டாக பேசுகிறீங்க. தயங்க உங்களை பார்க்குறான். அந்த 18 இயர்ஸ் கேர்ள், ஒரு சைல்டிஷ் கேர்ள் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை, ஒரு மெச்சூராக பேசுகிறீங்க. அந்த லெவலுக்கு உங்கள் அப்பா உங்களை வளர்த்துருக்காங்க லிட்டில் பிரின்சஸாக. ஸோ எல்லாத்தையும் குழாத்துக்கிற பர்சன் நீங்கள். இப்போ கூட ஃபீல் பண்ணல, மை கண்ணில் டியர்ஸ் தேங்குது. பட் அந்த ஃபீலிங்ஸை வெளில காமிச்சிக்காம மெச்சூராக பேசுகிற உங்களோட குணத்தை பார்க்குறான் தயாங். ரொம்பவே உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகுறான். ஓகேவா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே நீங்கள் எல்லாமே நெக்ஸ்ட்டு ஸ்கிப் ஆகி வீட்டுக்கு தான் வரீங்க. அன்றைக்கி காலேஜை ஸ்கிப் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் என்கிட்ட அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உங்கள் அக்கா இல்லாததையும் நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் குழந்த ஒரு மாதிரி அந்த பக்கவாயை வச்சுட்டு சிரிச்சிட்ருக்கான். அப்படியே அவங்க சீஸெல்லாம் ஒரு மாதிரி அவனோட லிட்டில் ஃபிங்கரை வச்சு ரப் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே அழுகையாக வருது. இப்படி ஒரு குழந்தைய பெற்றுட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டேடின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்கள் அக்காவை நினச்சி அழுதுட்ருக்காங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் எந்திரிச்சு ஸ்கிப் ஆகி தயங்கோட வீட்டில் தயங்க உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்கான். அந்த ரூம்க்கே போயிட்டு உங்களோட அக்காவோட பிக் எடுத்து வச்சுட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அக்கா, இதுக்கப்புறம் உன்னோட குழந்தைய நான் நல்லா பார்த்துக்குருவேன். ஒரு அம்மாவாக இருந்து நான் பார்த்துக்குருவேன்க்கா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அக்காவோட பிக்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே தயாங் உங்களோட ரூமுக்கு வரான். நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. மாமா, என்ன வேணும்? எதுவும் வேணுமா மாமா? காஃபி, டீ எதுவும் வேணுமா அப்படின்றீங்க. இப்போ தயாங்க உங்களை பார்த்துட்டு ஓயன், உனக்கு என்ன சமைக்க தெரியுமா என்ன? ஏன் ஒரு குழந்தை தானே, எனக்கு அதெல்லாம் வேணாம் ஓயன். உனக்காண்டி உங்கள் அக்கா ஒரு கிஃப்ட் வாங்கினா வாயன், அதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறையவே ஆசைப்பட்டா. ஆனால் அதுக்குள்ளே இப்போது போய் சேர்ந்துட்டா. இந்த வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். அது ஒரு ஒயிட் கலரில், நான் தமிழில் காமிச்சிருக்கேல இந்த மாதிரி தான்டா, அதை உங்கள்கிட்ட கொடுக்குறான். இது நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகும்போது அவள் உனக்கும் சேர்த்து எடுத்த ட்ரெஸ் உங்ககிட்ட கொடுக்கணும், உன்னை எப்படியாவது பார்த்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருந்தா. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இந்த ட்ரெஸ்ஸை என் கையில் கொடுத்து எப்படியாவது என்கிட்ட சேர்த்துருங்க, இது என்னோட சோல் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்துட்டு செத்து போயிட்டாடி. இந்த ட்ரெஸ்ஸை எப்போ உனக்கு போடணும்னு தோணுதோ அப்போ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டில் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே தான் அவங்க எந்திரிச்சு போயிடுறான். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அவங்க ஃபேஸில் வச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா. அக்கா, உன்னோட மேரேஜ் ஆகும் போதே எனக்கு என்கா எடுத்த நீ உலகத்தை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு உனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சா? மாமாவை நெக்ஸ்ட்டு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு
உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்படியே அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகுது. குழந்த உங்கள் அம்மா ஹேண்டில் தான் இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு குழந்தைய பார்த்துக்கிற லெவலுக்கு அவ்வளோ விவரம்லாம் இல்லைடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. நீங்கள் காலேஜுக்கு கிளம்புறீங்க. உங்கள் அப்பா இந்தியா போயிட்டாங்க. உங்கள் அம்மா மட்டும்தான் இங்கே இருந்து குழந்தைய வீட்டில் இருந்து பார்த்துக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் குழந்தைய வச்சுட்டு தயாங் காலேஜில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணுக்கு கண்ணாக பார்த்துருப்பீங்க. அதனால தான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருப்பீங்க, குழந்தைய நீங்களே வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்கன்னு. உங்கள் அம்மாவுமே அதுக்கு தானடி நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போது தயாங்கா நீங்களும் 2 பேருமே காலேஜ் கிளம்புறீங்கடா. இப்போ 2 பேருமே அப்படியே வீட்டை விட்டு வெளில வரீங்க. இப்போது தயாங்கோட அம்மா அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்க. தயாங்க பார்த்து, தயாங் நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தயாங்கும் அவங்க அம்மாவை பார்த்து ஹக் பண்ணிவிட்டு அழுகுறான். அம்மா என்னோட பொண்டாட்டி தெரியும்டா, தெரியும். இனிமேல் இந்த அம்மா உன் கூட தான் இருப்பேன், கவலையப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்படியே திரும்பி அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்க்குறீங்க ஒரு மாதிரி வியாடா. இப்போ அவங்களும் இது யார் அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட கேட்க, இது இது வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட தங்கச்சிம்மா அப்படின்னு ஒரு மாதிரி தங்கி தங்கி சொல்கிறான். ஓ, இதுக்கு துக்கம் விசாரிக்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி தயாங்கோட அம்மா தயாங்கிட்ட கேட்க, அது அது வந்துமா ஆன்ட்டி, எனக்கும் அம்மாவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, மீஸ் அவரோட செகண்ட் ஒய்ஃப் அப்படின்றீங்க. இப்போ அப்படியே அவங்களுக்கு சாக்கு. தயங் என்னடா பண்ணிகிட்ருக்க? அம்மா அது சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஆயிடுச்சுமா, விடுங்க, நீங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சோபாவில் உட்கார வைக்கிறான். இப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஓ, நீங்கள் தான் தயாங்கோட அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுமே தலையாட்டுறாங்க. அப்படியே நீ உங்கள் அம்மா உங்களுக்கு எதுவும் காஃபி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, சேச்சே அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் வந்துட்டு க்ரீன் டீ தான் குடிப்பேன், இந்த மாதிரி வந்துட்டு இந்த காஃபி டீலாம் குடிக்க எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ரொம்பவே திமிரு பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க பிள்ளைக்கு இவங்கன்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிறீங்க. இப்படியே தயாங்க பார்த்துட்டு, அம்மா எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது, இப்போ நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தயாங்க பார்த்து கேட்குறீங்க. ஓயன் எங்கள் அம்மா வந்திருக்காங்க, நீ போ, நீ நீ சைக்கிளில் போ, புரியுதா, நான் வந்துட்டு தனியாக வந்துக்கிறேன் போ அப்படின்றான். இப்போ நீங்களும் தயாங்க பார்த்துட்டு, மாமா உங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இப்போ வர முடியுமா முடியாதா, என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் என்னையா நடந்து போக சொல்லிட்டுருக்கீங்க, எப்படி நடந்து போவேன், அப்படிலாம் முடியாது, இப்போ நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும், இப்போ வர முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி தயங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயங்க ஒன்றுமே புரியல, உனக்கு ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்ருக்கான். இப்போ தயங்கோட அம்மா தயங்க பார்த்து, ஏய் என்னடா பண்ணி வச்சுருக்க நீ, உனக்கு நான் என்ன மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன்னு நினச்சியா, உனக்கு குழந்தைய பார்த்துக்கணுன்னா என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் நினச்சிட்டு இங்கே வந்தா, நீ என்ன ஆல்ரெடி அவளோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா, எப்படி வாய் பேசுது பாரு இந்த பொண்ணு, சரியான அடங்கா விடாரையாக இருக்கும் உங்களுக்கு, இதை போயிட்டு கல்யாணம் முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தயங்கோட அம்மா தயங்க பிடிச்சி திட்டிருக்காங்க. இப்போ தயங்கனா, ஐயோ அம்மா உங்கள் அம்மா முன்னாடி என்னம்மா நீங்கள் வாய் முடிச்சுட்டு கம்முன்னு இருங்கம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் அதட்டுறான். இப்போ உங்களுக்கு கோவமே வந்துச்சு உங்களை அடங்கப்படாருன்னு சொன்னனால, மாமா இப்போ உங்களை தான் கூப்பிட்டேன், காலேஜுக்கு வருவீங்களா மாட்டிங்களா, இல்லைன்னா உங்கள் அம்மா கூட இங்கேயே இருப்பீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தயங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது என்னடா புது சோதனையாக நம்மளுக்கு வந்து சோதனைன்ற மாதிரி தயங்க அவன் தலையில் வச்சு கை வச்சு நின்றுட்டுருக்கான். ஓயன் ப்ளீஸ் ஓயன் புரிஞ்சுக்கோ, கிளம்பிப்போ, வம்பு பண்ணாத, என்ன இன்றைக்கி புதுசாக அப்படி பண்ணிகிட்ருக்கோ, கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். இப்போ நீங்களும், மாமா இப்போ வர முடியுமா முடியாதா, அம்மா என்னம்மா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களை எதுக்குமா எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்க, இவங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இப்போ நீங்கள் வர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நேராக தயங் கிட்டே போயிட்டு தயங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க. தயங் பார்க்குறான், என்னோட புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு, அம்மா என்னோட மாமியார் உங்களை பார்த்துக்குருவாங்க, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன், எனக்கு லேட் ஆகுதுமான்னு சொல்லிட்டு இப்போ தயங்க அப்படியே உங்கள் கூட வரான். வந்துட்டு இப்போ காரில் ஏறி உட்காந்துட்டு உங்களை சத்தம் போடுறான். ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, எங்கள் அம்மா முன்னாடி எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கா, அவங்க உன்னை நல்ல பொண்ணுன்னு நினைக்காம பார்த்தியா அடங்கப்படாரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த பேச்செல்லாம் உனக்கு, எதுக்கு இப்படி கெட்ட பொண்ணாக நடந்துட்டுருக்கா, நீ நல்ல பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி தயங்க உங்களை பார்த்து சத்தம் போட்டுட்ருக்கான். நான் யாருக்கு நல்ல பொண்ணாக இருக்கணுமோ அவங்களுக்கு இருந்தால் போதும், மற்றவங்களுக்குலாம் இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் காரை ட்ரை பண்ணுறீங்களா வாய மூடிட்டு
அப்படின்ற மாதிரி தயங்கம் பார்த்து கத்திட்டு இருக்கீங்க. தயங்கம் உங்கள ஒரு மாதிரி வேடாக பார்த்துட்டு அவனும் காரை ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இப்போ 2 பேருமே காலேஜுக்கு போயிட்டு ரீச் ஆகிடுறீங்க. 2 பேரும் ஒன்றா தாண்டா காலேஜுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்னடா அன்றைக்கி தனித்தனியாக போனாங்க, இன்றைக்கி ஒன்றா வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி வேடாக பார்த்துட்ருக்காங்க. தயங்கம் எதுவுமே சொல்லாமல் அவனும் உள்ளே போயிட்டான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. என்னடி ஆச்சு, அன்றைக்கி தனித்தனியாக போனீங்க, இன்றைக்கி என்ன ஒன்றா வந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்களும் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்க. இப்போ தயங்கம் வந்துட்டு பாடம் நடத்திட்டு இருக்கான். நீங்களும் பாடத்தை நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்னன்றதே உங்களுக்கே புரியல. நிறையவே கன்ஃபியூஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து லஞ்ச் டைம் வருது. வேகமாக போயிட்டு நீங்கள் தயங்கிட்டு தான் அம்மா வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்றீங்க. நாங்கள் உங்களை பார்த்துட்டு உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா, எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நடந்துட்டுருக்கா, காலேஜ் போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கா, ஒழுங்காக போயிட்டு கிளாஸ் ரூமுக்கு போ அப்படின்றான். இப்போ நீங்கள் வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மிரட்டுறீங்க. என்னடி புதுசாக என்னையே மிரட்டிகிட்டு இருக்கா, உங்கள் பாரு வீட்டுக்கெலாம் வர முடியாது. ஐம் ப்ரொஃபஸர், நான் காலேஜுக்கு வந்திருக்கேன், காலேஜில் எனக்கு வேலை இருக்குது, நீ என்ன கிளாஸில் படிக்காமல் என்ன வேலை பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து பல்ல கடிக்கிறான் தாயாங். மாமா இப்போ வீட்டுக்கு போகணுன்னு நான் சொன்னேன், இப்போ வீட்டுக்கு வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாயங்கம் மிரட்டிகிட்ருக்கீங்க. தாயங்கம் பார்க்குறான். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கோ, ஐயோ இவ்வளோ போய்ட்டு கல்யாணம் முடிச்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். ஏய் உனக்கு வீட்டுக்கு போனா தயவுசெய்து நீ வீட்டுக்கு போ, என்னை கூப்பிடாத, படிக்கணும்னு ஆர்வமாக போயிடுச்சு அவனுக்கு, இதுக்கு வெறுப்பேற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கம் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். ஆனால் உங்களுக்குள்ளே ஏதோ மைண்டுக்குள்ளே ஒரு கொலாப்ரேஷன். மாமா இப்போ வர முடியுமா முடியாதா, ஒழுங்காக பிரின்ஸிபல்கிட்ட சொல்லிட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரீங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது மாமா. அப்படியே வந்து காலேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தண்டோரை அடித்து சொல்லிடுவேன், ஒழுங்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க. தயங்க ஒரு மாதிரி வியர்டாக உங்களை பார்க்குறான். இப்போ பண்ணாலும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நேராக பிரின்ஸிபல்கிட்ட போயிட்டு பெர்மிஷன் தான் கேட்குறான். இன்றைக்கி ஒரு நாள் நான் கிளாஸை ஸ்கிப் பண்ணிக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு முடியலன்ற மாதிரி போய் சொல்கிறான். நீங்களுமே அப்படி தான் சொல்கிறீங்க, என்னோட மாமியாருக்கு முடியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பிரின்ஸிபல் அவங்கள பார்க்குறாங்க. எப்போவா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. இப்போ நீங்களுமே ஐயோ மாமியார்னா கல்யாணம் முடிஞ்சால் தான் மாமியாரா, என்னோட அப்பாவுடைய தங்கச்சி அவங்களுக்கு தான் முடியலை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார் அப்படின்ற மாதிரி சும்மா போயிட்டு பெர்மிஷன் கேட்குறீங்க. இப்போ பிரின்ஸிபல் முழிக்கிறாங்க. இப்போ தான் தாயம் ப்ரொஃபஸர் அவரோட அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு போனார், இப்போ இந்த பொண்ணு வந்து மாமியாருக்கு முடியலன்னு சொல்லிட்டு போகுது, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி பிரின்ஸிபல் திருன்னு முழிச்சிட்டு 2 பேத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்து அனுப்பிவிட்றாரு. இப்போ அப்படியே தாயம் வெளில காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்காண்டி நீங்களும் வந்து காரில் இறக்கிறீங்க. இப்போ அப்படியே தாயம் உங்களை பற்றி உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, இப்போ எதுக்கடி இப்படி காலேஜை ஸ்கிப் பண்ண வச்சுட்ருக்கோ, எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் பிடிக்கவே பிடிக்காது. என் குழந்த அவ்வளோ வந்துட்டு இதாக இருக்கும், குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்படுவேன், அந்த டைமில் கூட நான் காலேஜை ஸ்கிப் பண்ணிட்டு போனது கிடையாது, நீ எதுக்கு தான் இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி கத்திகிட்ருக்கான். இப்போ நீங்களுமே மாமா அமைதியாக வீட்டுக்கு வண்டியை விடுங்க புரியுதா, என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் அம்மா என்ன வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு போயிட்டு அவங்க போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தயங்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ தயங்க எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் அவனுக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கல, எப்போ பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்கா, நானும் காலிலேருந்து பார்த்தேன், எங்கள் அம்மாவை ஓவராகவே நீயும் பேசினேன், நான் பார்க்க தான் செஞ்சேன், ஒரு மாதிரி பேசினேன், இதுக்கு எங்கள் அம்மாவை உனக்கு பிடிக்கலன்ற மாதிரி நீ அந்த அவங்கள்ட்ட கேட்டுட்ருக்கான். இப்போ எதுவுமே கேட்காதுங்க எங்கிட்ட, போ உங்களுக்கே புரியும், முதல் நீங்கள் வீட்டுக்கு வண்டி விடுங்க அப்படின்ற மாதிரி தயங்க பார்த்து சொல்ல. இப்போ தயங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக வண்டியை ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே வீட்டுக்கும் போயிடுறீங்கடா 2 பேரும். வீட்டுக்கு போனால் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் மாமியார் அதாவது தயங்கோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு தயங்கிட்ட சொன்னாங்களா, என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிக்கிறலாம்ல, எதுக்கு இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு அவங்க கேட்டிருப்பாங்களே. இப்போ அந்த பொண்ணை தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நீங்கள் தயங்க பார்க்குறீங்க ஒரு மாதிரி, நான் தான் சொன்னேன்ல அப்படின்றீங்க. இப்போ அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒன்றுமே கவலைப்படாதம்மா, என் பையன் இப்போ வந்துடுவான், இன்னும் 2 ஹவர்ஸில் வீட்டுக்கு வந்துடுவான், வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி உனக்கு அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து உங்கள் மாமியார் வந்து தயாங்கோட அம்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, இதெல்லாம் உங்கள் அம்மா கேட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசலை, அவங்க சைடு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. என்ன தான் வந்துட்டு அவங்க சொன்னாலும் இப்படிலாம் சொன்னால் தயாங்க ஒத்துக்க மாட்டான்ற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் அவங்களுமே கம்முன்னு இருக்காங்க, எதுவுமே வந்துட்டு சண்டையும் போடாமல் எதுவுமே போடாமல் கம்முன்னு இருக்காங்க. இப்போ உங்கள் மாமியார் அந்த பொண்ணுக்கிட்ட பேச, இப்போ நேராக நீங்கள் அவங்க மாமியார்கிட்ட தான் போகிறீங்க. போயிட்டு ஒரு மாதிரி கையை கட்டிட்டு ஆட்டிடியூடாக நின்றுட்டு, என்னது தயாங்க்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்களா, அவன் என்னோட அக்கா புருஷன், என்னோட புருஷன், அவனுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தயாங்க பார்த்து திரும்பிட்டு, ஏய் அம்மா
அண்ணா இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவியா? இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, எங்கள் அக்காவோட சாவுக்கு நீயும் உன்னோட அம்மாவும் தான் காரணம்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயங்க பார்த்து மாட்டிட்டு இருக்கீங்க. இந்த ஆயங்க இப்போ உங்களை பார்க்குறான், சரியான கிராதிகையாக இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு, ஏய் நான் என்ன பண்ணேன், என்னையை பார்த்து மாட்டிட்டு இருக்கா, நான் ஒன்றுமே பண்ணலையே, இப்போ நான் தான் வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தாலி கையில் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டுருக்கேனா அப்படின்ற மாதிரி இந்த ஆயங்க கேட்குறான். அது உங்கள் அம்மா வந்துட்டு உங்ககிட்ட சொன்னாங்கள்ல, நீ வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது நீ என்ன சொல்லியிருக்கணும், அதெல்லாம் முடியாது, நான் என் ஒய்ஃபோட தங்கச்சியை 2ஆவதாக கல்யாணம் பண்ணிட்டேன், என் குழந்தைய பார்த்துக்கா அவள் போதும், எனக்கு வேறு யாரும் தேவையில்லாமல் நீ சொல்லியிருந்தேன்னா உடனே நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், நீயும் அது ஏமா இப்போ பேசுகிறீங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பச்சை குழந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கா, நீ டென்ஷன் ஆக்காத, நீ போயிட்டு நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பார்த்து மாட்டிட்டு இருக்கீங்க. அடி இல்லடி நீ வேற ஏடி, உங்கள் அக்கா இடத்துல நான் வேறு யாரையுமே வச்சு பார்க்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்கள் நேராக தாயங்கிட்ட போயிட்டு நின்றுட்டு எங்கள் அக்கா இடத்துல நீ வச்சு பார்க்கணும், அது என்னையை மட்டும்தான் வச்சு பார்க்கணும், வேறு எவ்வளோயாவது வச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோ மாவனே உன்னைய சங்க அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தயங்க பார்த்து மிரட்டிட்டு தயங்கோட காலரை பிடிச்சி இழுத்தோம் அவன் நான் மிரட்டிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் மாமியார் உங்களை பார்க்குறாங்க, என்னடா அவன் பண்ணிகிட்டு இருக்கானா, அவங்களுக்கு வெறுப்பாகுது. இதெல்லாம் நீங்கள் எதுக்காண்டி பண்ணுறீங்கன்னா உங்கள் மாமியாரை வெறுப்பேற்றணுன்றக்காண்டி தான். ஏன்னா அவங்க வந்து தாயங்குக்கு வேறு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வேறு மாதிரி டீலிங்கில் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி திங்கிங்கில் இருக்கிறனால உங்கள் மாமியாரை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்துட்டு தாயங் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி நீங்களாம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் அவங்கள வெறுப்பேற்ற முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தாயங்க உங்களை பார்க்குறான், என்ன தாண்டி புதுசாக பண்ணிகிட்ருக்க, எல்லோரும் இருக்காங்க எப்படி காலரை பிடிச்சி பேசிகிட்டு இருக்க, விட்டு என்னைய ஓ ஏஜ் என்ன என்னோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை தட்டி விட்றாங்க. ஏஜ்க்கு இப்போ பேசுகிற, அதாவது இதை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தரல, நீ தானே வந்து எனக்கு அப்ரோச் பண்ண, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீ தானே வந்து எனக்கு அப்ரோச் பண்ண, அப்போ உனக்கு ஏஜ்க்கு இப்போ தரலையான்னு சொல்லிட்டு டேங் போட்டு படுத்தி எடுக்கிறீங்க. தப்பு தாண்டி, தப்பு தான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது, நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு இது தாண்டி. உங்கள் அக்காலாம் இந்த மாதிரிலாம் என் காலரை பிடிச்செல்லாம் என்கிட்ட பேசினது கிடையாதுடி, நீ தாண்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் மாமியாரை பார்த்து, இங்கே பாருங்கள் மாமியாரே, உங்கள் மையன் எனக்கு மட்டும்தான், ஃபர்ஸ்ட்டு எங்கள் அக்காவோட மைனாக இருந்தான், இப்போது என்னோடய மைன், புரியுதா, மை சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் மை மைன், புரியுதா உங்களுக்கு, அவன் எங்கள் அக்காவுக்கு சொந்தமாக இருந்தான், இப்போ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எனக்கு தான் சொந்தம், வேறு எவளுக்காவது முடிச்சு வைக்கணும்னு நீங்கள் நினச்சி எவளையாவது கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிங்க, அவளுக்கும் சேர்ந்து தொடப்பு கொட்டை பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணையும் பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த பொண்ணு உங்களை பார்க்குது, சரியான ரவுடி பொண்ணாக இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குது. நீங்களும் அண்ணா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படியே தாயங்க பார்த்து திரும்பி உங்களுக்கும் புரிஞ்சல, அப்போ அங்கே சொன்னதான் உங்களுக்கும் சேர்ந்து நடக்கும், கிட்ட அடி வாங்கணுமா, இந்த ஒயனோட அடியை பற்றி உங்களுக்கு தெரியுமா மாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே என் பொண்டாட்டி கூட என்னையெல்லாம் இப்படிலாம் மிரட்டினது கிடையாது, அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே வந்துட்டு தாயங்கூட காலரை பிடிச்சி கேட்டுட்ருக்கீங்க. அடியே நீயும் பொண்டாட்டி தாண்டி, நீயும் பொண்டாட்டி தான், ஆளை விடுமா தாயின் காலரை விடு, சும்மா காலரை பிடிச்சே பேசிக்கிட்டு இருக்கா, என்ன தான் உனக்கு வேணும், நீ தானும் வேணும், நீ தான் வேணுமாம்மா, ஏன் புரிஞ்சுக்க மாட்ற, உங்கள் அம்மா வந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது, எனக்கு பொண்டாட்டி இருக்கான்னு சொல்ல மாட்டேறா, வாயிலேருந்து வரமாட்டுது, என்ன சொன்ன நீ என்கிட்ட, என்ன சொன்னேன் வந்துட்டு என் பொண்டாட்டி எடுத்தால் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், நானும் அது வேணான்ட்டேன், ஆனால் நான் உன் பொண்டாட்டி தான்டா, பொண்டாட்டி தானே, அப்புறம் எதுக்கும் உங்கள் அம்மா கிட்ட அதை சொல்லவே மாட்டேற, என்னடி போட வடன்லாம் பேசுகிற, அப்படி தான் பேசுவேன், எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் டென்ஷன் ஆனால் என்ன பேசுவேன் நீ எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்க போட்டு அவ்வளோதான் பாடப்படுத்துறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, பிகாஸ் உங்களோட பிஹேவியர் தெரியாமல் தயங்க வேறு இப்படி பண்ணிகிட்ருக்கானா, அதை பார்த்து உங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டு இனிமேல் வயன்கிட்ட சேர்த்தா தயங்குன்ற மாதிரி முழிச்சிட்ருக்காங்க, சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் எப்போயுமே இப்படி தாண்டா செம்ம ஆட்டிடியூடு, எல்லாத்தையும் போட்டு பாடாப்படுத்துவீங்க, உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிச்சுன்னா அவங்கக்கிட்ட தான் ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவீங்க, அது மாதிரி தான் தயங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு, அதனால தான் அவங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்து இவ்வளோ ரொம்பவே இதாக பேசிகிட்ருக்கீங்க. இப்போ அவங்க அம்மா தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு போங்கம்மா, முடியலைம்மா, எனக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வேணாம், எனக்கு இவ்வளோ போதும், எனக்கு போதும், இன்னொன்று செகண்ட் ஒய்ஃபே எனக்கு போதும், தயவு செய்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோன்னு வந்து நிற்காதீங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மாட்ட கெஞ்சிகிட்டு இருக்கோம். நீங்கள் படுத்துகிற பாடு தாங்காமல் இப்போ அவங்க மாமியாருமே சரிடா சரி
இந்த பொண்ணை வேணா நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாம், நான் ஆனால் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு இவங்கள இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றுமே முடியலை. உங்களுக்கு பிகாஸ் பயமாக இருக்கு, ஏதாவது ஒரு வேலை பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு, தயங்க உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு தயங்க உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா பாண்ட் வரையா டிஎன்ஏ வரையா குழந்தை வந்து தயங்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் எதுனாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க நிறையவே வந்துட்டு பிஸ்னஸ் டீலிங் பிஸ்னஸ் உமன் தான். அதனால் வந்துட்டு காசை கொடுத்து ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவங்கள இங்கே வீட்டில் வச்சுக்கிட்டு உங்களால் ஒவ்வொரு நிமிஷமும் கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் தயங்க பார்த்து அவன் காது கிட்ட போயிட்டு ஒழுங்காக உங்கள் அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பிடு. இப்போது உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளில அனுப்புறியா, இல்லை குழந்தைய தூக்கிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் இந்தியா போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பார்த்து மிரட்டிட்டு இருக்கீங்க. இப்போ தயங்கோட திங்கிங் இதுதான் மாமியார் மருமக சண்டேன்றதோ. ஐயோ, இவங்களுக்கு கூடால நான் மாட்டிக்கிட்டு நானும் முழிச்சிட்ருக்கேன்ற மாதிரி இப்போ தான் குழம்பி போய் நிற்கிறான். இப்படியே ஒரு திங்கிங் அவன் மனசுக்குள்ளே ஓடுது. அப்படியே வந்துட்டு அந்த அவங்களோட அம்மா ஏற்கனவே உங்கள் அக்கா இருந்திருக்கும் போது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போது உங்கள் அக்கா ரொம்பவே சாதுவாக காஃபி போட்டு கொடுத்துட்டு அத்தை இந்தாங்க அத்தை அப்படின்ற மாதிரி ஒரு மாமியார்கிட்ட மருமக எவ்வளோ அடங்கி போவாங்களோ அந்த மாதிரி அடங்கி போன விஷயத்தெல்லாம் இப்போ தயங்க நோட் பண்ணியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ அதுக்கு மாறாக இருக்கிற உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இவன் அப்படி இருக்கா, எங்கள் அம்மா கிட்ட இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, என்னோட பொண்டாட்டி அவள் எங்கள் அம்மாவை எப்பயுமே ஏற்று பேசினதே கிடையாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி திங்கிங்கில் நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்களும் இப்போ போக சொல்கிறீங்களா இல்லையா மாமான்னு சொல்லிட்டு இப்போ அது ஆயன்கிட்ட போயிட்டு கேட்கா, வாயன் நீ வம்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு நேராக ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு இங்கே பாரு வாயன், உங்கள் அக்காலாம் இப்படிலாம் இருந்ததே கிடையாது புரியுதா, எல்லாத்துக்கும் அடங்கி தான் போவா. நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு தான் எங்கள் அம்மாவை ஏற்று பேசிகிட்டு இருக்கா. உங்கள் அக்கா எப்படிப்பட்டவ தெரியுமா, நீ ஏன் அவங்களுக்கு மாறாக இருக்க. தயவுசெய்து உங்கள் அக்கா மாதிரி இருக்க பழகிக்கோ. மாமா, நானும் எங்கள் அக்காவும் ஒரே மாதிரி கிடையாது புரியுதா. எங்கள் அக்கா இப்போது உலகத்தில் இல்லைன்னா அதுக்கு ரீசன் எதுக்கு யார் தெரியுமா, அவள் உலகத்தில் இல்லைன்னா அதுக்கு ரீசன் அவள் மட்டும்தான். எல்லாத்துக்கும் அடங்கி போய் இப்போ செத்து போயிருக்கா. நான்லாம் யாருக்குமே அடங்கி போக மாட்டேன். எங்கள் அக்கா மாதிரி நான் யாருக்குமே அடங்கணும்னு அவசியமே கிடையாது மாமா. நான் நியாயமாக பேசுகிறேன், நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு உங்கள் அம்மா என் பையன்கிட்ட பேசுகிறேன், என் பையனை நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்கன்னா இதே மாதிரி தானே எங்கள் அக்கா உயிரோட இருந்திருக்கும் போது எங்கள் அக்காவை கஷ்டப்படுத்திருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் அம்மா இது மாதிரி எங்கள் அக்காவை கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் இருக்கும்போது இதே மாதிரி உங்கள் அம்மா எப்பயுமே பேசினதே கிடையாதா, நீங்கள் திங்க் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயங்கிட்ட சொல்ல இப்போ தாயங்க அப்படியே திங்க் பண்ணுறான். ஒவ்வொன்றா யோசிச்சு பார்க்குறான். ஆமாடா, தாயங்கோட அம்மா உங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கும் போது ஒவ்வொன்றா சொல்லி உங்கள் அக்காவை குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க என்ன தான் வந்துட்டு தயங்கோட அம்மாவை கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி குத்தம் சொல்லிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க அக்கா அடங்கி போயிட்டே தான் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் திங்க் பண்ணுறான் தயாங். அப்படியே அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன பார்க்குறீங்க, என்ன மாமா பார்க்குறீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போது நான் இங்கே இருக்கேன், என்கிட்டயே இப்படி பேசுகிறேங்க, எங்கள் அக்காக்கிட்டேயும் இப்படி தானே பேசியிருப்பாங்க. தப்பு வேறு யார் மேலேயும் இல்லை, உங்கள் அம்மா மேலே தான் இருக்குது. இது உங்களுக்கு இப்போ புரியலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் தயங்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. சரிடி, அதை நான் ஒத்துக்கிறேன். இவங்க இப்படி பேசினதுக்கும் உங்கள் அக்கா செத்ததுக்கும் என்னடி சம்மந்தம் இருக்குது. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எங்கள் அக்கா உங்களை ரொம்பவே லவ் பண்ணி உங்க கூட ஓடி வந்து கல்யாணம் முடிச்சிருக்கா. அவள் எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பா, என்னோட மாமியார் என்னை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து தானே உங்கள் கூட ஓடி வந்து கல்யாணம் முடிச்சிருப்பா. உங்களை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா. ஆனால் உங்கள் அம்மா இப்படி எங்கள் அக்காவை ஏதாவது ஒன்று சொல்லி வார்த்தையாலே கொண்டிருப்பாங்க. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, 4 அடி அடித்தா கூட அது வலி தீந்துடும். ஆனால் ஒரு ஆள் சொல்லு எப்பயுமே ஒரு ஆள் மனசுக்குள்ளே தான் கொள்ளும். அதுதான் எங்கள் அக்காவை கொன்றுச்சு. அது உங்களுக்கு இப்போ புரியலையா. இவ்வளோ தூரம் உங்கள் முன்னாடி என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க உங்கள் அம்மா. ஆனால் நான் வந்துட்டு அடங்காப்பிடாரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒத்துக்கிறேன், என்னோட கேரக்டரே அதுதான். நான் யாருக்குமே அடங்கி போக மாட்டேன். என்கிட்ட இப்படி பேசுகிறவங்க கிட்ட நான் அடங்கி போகணுன்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சு உனக்கு என் பையனை கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மேடாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க தயாங்கிட்ட. தயாங்க்கு இதை நம்ப முடியல. இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது.
நம்ப முடியாது. இப்ப கூட எதையுமே நம்ப மாட்டீங்க. ஒரு நாள் உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க என்கிட்ட வந்து பேசுவீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தள்ளி விட்டு நீங்கலாம் வெளில வந்துறீங்க. இப்போ உங்க அம்மா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க தான் சீக்கிரம் வந்துட்டு காலேஜ் விட்டு வந்துட்டீங்கல்ல. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அப்படியே உங்கள சாப்பிட கூப்பிடுறாங்க. நீங்களும் போயிட்டு சாப்பிட உட்கார்றீங்க. உங்க மாமியாரும் உட்கார்றாங்க. இப்போ தயான் கீழ இறங்கி வரான். அவனுமே சாப்பிட உட்கார்றான். எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்கீங்க. நீங்க தான் குழந்தைய கையில வச்சுட்டு அந்த கிலுக்கு பொம்மைய ஆட்டிக்கிட்டே அவனுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க. அவனும் உங்க கூட ரொம்பவே அட்டாச் ஆயிட்டான். நீங்களுமே அப்படியே வந்துட்டு சாப்பாடு உங்கள் அம்மா பரிமாற நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே குழந்தைக்குமே அப்படியே பிசைஞ்சு நசுக்கி ஒரு மாதிரி மசியல் மாதிரி பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. அவனுமே சப்பி குட்டி சாப்பிட்றான். எவ்வளோ க்யூட்டாக இருக்கடா என் சொல்ல குட்டி குட்டி மயனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கொஞ்சிக்கிட்டே இப்படி சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு தயாங்கூட அம்மா அவங்கள பார்க்குறாங்க. குழந்தைக்கு எப்படி சாப்பாடு ஊட்டணும்னு கூட தெரில, இவ்வளோ தான் சாப்பாடு ஊட்டுவியா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. ஓ! குழந்தைக்கு எப்படி சாப்பாடு ஊட்டணும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தாங்க எங்க ஒன் டைம் குழந்தைக்கு நீங்க சாப்பாடு ஊட்டி காமிங்க அப்படின்ற மாரி, இப்போ அவங்க குழந்தைய தூக்கி அவங்க கிட்ட நீட்டா, ஐயோ! எனக்கெல்லாம் ஊட்ட தெரியாது. அப்புறம் உங்களுக்கே ஊட்ட தெரியாது. என்னைய எதுக்கு சொல்றீங்க? கம்முனு உட்காந்துட்டு நீங்க சாப்பிடுற வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஏத்து 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ தாயங்க பார்க்குறான். உங்கள பார்த்து ஏன்டி இப்படி பண்ற? அப்படின்ற மாரி கண்ண காமிக்கிறான். நீங்களும் தாயங்க பார்த்து இப்போ தான்டா உன்ட்ட பேசினேன். எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி நீங்களும் தாயங்க பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க. இப்படியே சாப்பிட்ற டைம் போக எல்லா டைமும் நீங்களும் உங்க மாமியாரும் சண்டை போட்டுட்டே தான் இருக்கீங்க. இப்போ இந்த பஞ்சாயத்துலாம் போயிட்டு தயாங் கிட்ட தான் நிக்குது. இங்க பாரு தயாங், இந்த பொண்ண கல்யாணம் முடிச்சுட்டு இவன் என்னை நல்லாவே பார்த்துக்க மாட்றா. என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறா. அப்படின்ற மாதிரி தயாங்கோட அம்மா தயாங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, இப்போ நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க மாமா, இவங்க எப்போ பாரு என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் என்னை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்கள கேட்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. தயாங் சோபாவில் உட்காந்துருக்கான். இப்போ 2 பேத்தையும் பார்த்துட்டு தயவுசெய்து 2 பேரும் என்னைய ஆள விட்றீங்களா? உங்கள் மாமியார் மருமகள் சண்டையை போயிட்டு அங்கிட்டு போயிட்டு போடுங்க. என்னைய ஆள விடுங்க அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். இப்போ நீங்களுமே எப்போ பாரு இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எப்பயுமே உங்கள் அம்மாவை ஏற்று பேசுகிறாதீங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே அந்த இடத்த விட்டு விலகுறீங்க. சோபா தட்டி அப்படியே கீழே விழுந்துறீங்களா? அந்த சோபா அந்த டேபிள் இருக்குது. அந்த டேபிள் தடுக்கி விட்டுருது. நீங்கள் வந்துட்டு பார்க்கல. அதுக்கு தட்டி விட்டுட்டு அப்படியே கீழே விழுகுறீங்க. அந்த டேபிள் வந்து உங்கள் ஸ்டொமக்கில் குத்திடுது. உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்குது. இப்போ அப்படியே கீழே விழுந்துட்டு உங்கள் வயிற்ற பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போ தயான் பார்க்குறான். ஹே என்னடி ஆச்சு? கண்ணு மாதிரி பார்த்து நடந்து தொலைய மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஸ்டொமக்கில் அடிபட்டுருச்சு. உள்ள புண்ணே வந்துருச்சு. ரொம்பவே வந்துட்டு அடிபட்டுருச்சு. ஃப்ராக்சரே ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு அடிபட்டுருச்சு. இப்போது டாக்டருமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போது தாங் ரொம்பவே அழுகுறான். என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா, நீயும் என்னை விட்டுட்டு போயிடாதடி. வாடி டாமஞ்சேரி மாதிரி நம்ம சண்டை போட்டுட்டாவது வாழ்வோண்டி. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. டாமஞ்சேரி எனக்கு பிடிச்சிருக்கா. நீ எப்போ பாரு என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னை விட்டுட்டு போயிடாதுடி. உங்கள் அக்கா மாதிரி என்னால் முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திரும்பி அழுதுட்ருக்கான். இப்போ உங்கள் அம்மா அழுகாதப்பா தம்பி, என் பொண்ணு அப்படிலாம் யாரையுமே விட்டுட்டு போக மாட்டா. என் பொண்ணு வேணால் விட்டுட்டு போயிடலாம். 2வது பொண்ணு ரொம்பவே ஆட்டிடியூடானவன். அவள் எல்லாத்தையும் தாண்டி வருவா. நீ அழுகாதன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ தயாங்கோட அம்மா அப்படியே தயாங்கோட ஹேரை ரப் பண்ணி விட்டுட்டு, எப்பாடா ஆயில் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே அவன் எப்போ பாரு என் கூட சண்டை போட்டுட்ருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எதுக்கோ என் கூட இப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா? அவள் சண்டை போட்டு அவன் என்னை ஏற்று பேசுகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் எப்போ பாரு என் கூட சண்டை போட்டுகிட்டே இருந்தேன். உன்னோட வீட்டில் இருக்கிறதுக்கு ரீசனும் இது தான். அவளோட ஜாலியான டைப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தேன். நீ கவலையே படாத, ஓயன் உங்ககிட்ட வந்துடுவான்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மா தயாங்கோட ஹேரை ரப் பண்ணிட்டே இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே உங்கள் அம்மா தயாங்கோட அம்மாவை ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறாங்க. அவங்க அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து, ஆமாம் உங்கள் பொண்ணு செத்ததுக்கு நான் காரணம் கிடையாது. அவளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவளை ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டைம் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவளோட ஹெட் பிரெயினில் வந்துட்டு அவளுக்கு ஃப்ராக்சர் இருந்துச்சு, ஓட்டை இருந்துச்சு. அதை அடைக்கணும்னு சொல்லிட்டு டாக்டருமே சொன்னாங்க. நானுமே எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவளை காப்பாற்றிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்னாலேயே அதை காப்பாற்ற முடியலை. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் தயாங் வந்துட்டு உங்களோட 2வது பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ உங்களோட பொண்ணு ரொம்பவே சின்ன பொண்ணாக இருந்தா. இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கிற பொண்ணு எப்படி என்னோட பையனையும் என்னோட பேர பையனையும் எப்படி பார்த்துக்குருவான்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு நான் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணை சும்மா தான் கூட்டிகிட்டு வந்து தயாங்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசினேன். அந்த ஒரு நிமிஷம் தயாங் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கா அவங்க பொண்ணுன்றதை நான் வந்துட்டு
உணர்ந்துக்கிட்டே அவள் அவ்வளோ மெச்சூர்டாக பேசினா, அவ்வளோ கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக பேசினா, என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு வேர்ட் உங்கள் பொண்ணு வாய்க்குள்ளேருந்து ரொம்பவே கரெக்டாக வந்துச்சு. ரொம்பவே ஆட்டிடியூடான ஒரு கேர்ளாக, மெச்சூரான ஒரு பொண்ணாக உங்கள் பொண்ணு இருக்கா. அப்போ எனக்கு புரிஞ்சு என்னோட பையனை நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்குருவா, என்னோட பேர குழந்தையும் நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்குருவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அப்படி இருந்தும் எதுக்கு உங்கள் பொண்ணு எந்த விஷயம் பண்ணாலும் நான் குத்தம் சொல்லிகிட்டே இருந்தேன்னா, எனக்கு அவள் கூட சண்டை போடுறது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லைக் அவள் என்னை எய்த்து பேசுகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது மாமியார் மருமகளுக்குள்ளே வர சண்டை, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன் தயாங், உன்னை விட்டுட்டு உன்னோட பொண்டாட்டி ஓயன் எங்கேயுமே போக மாட்டா. உன்னோட பொண்டாட்டி வேணாம், என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் உன்னோட 2வது பொண்டாட்டி ஓயனை எந்த லெவலுக்கு போயிட்டு என்னால் காப்பாற்ற முடியுமோ அந்த லெவலுக்கு உன் பொண்டாட்டியை காப்பாற்றி உன் ஹேண்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் அம்மா ஸ்பெஷலிஸ்ட்டு தான், சாரிடா, உங்கள் தயாங்கோட அம்மா மாமியார் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட்டை தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. வேர்ல்டு பெஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ அவங்கள தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷனும் முடியுது. நீங்கள் ஹீ இஸ் ஆல்ரைட்டுன்னு வந்துட்டு டாக்டரும் நல்ல சொல்ல. இப்போ அப்படியே தயாங்க அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கான். ஒயனு உங்களை ரொம்பவே தப்பாக நினச்சிட்ருக்காம்மா அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்கான். ஆனால் நீங்கள் வந்துட்டு அவங்கள தப்பாக நினைக்கல. நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நீங்கள் தயாங்கோட அம்மாட்ட போய்ட்டு பேசியிருப்பீங்க. எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவம், எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு தயாங்க என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போய்ட்டு நார்மலாக உங்கள் மாமியார்கிட்ட போய்ட்டு பேசியிருக்கும் போது, லூஸு அவன் முன்னாடி அப்படி இருப்போம், அப்போ தான் அவன் வந்து டென்ஷன் ஆவான். அவன் பொண்டாட்டி அவன் கூட இல்லைன்ற மாதிரி அவனுக்கு வந்துட்டு தோணாது. கொஞ்சமாவது அந்த இதில் வந்து மைண்ட் அப்செட் ஆகாமல் கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகான்ற மாதிரி அவங்க மாமியார் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நீங்களுமே மாமியார் மருமகள் சண்டை போட்டிருப்பீங்க. இது தாண்டா நடந்திருக்கும். அதாவது தயாங் அவங்களோட ஃபர்ஸ்ட் உங்கள் அக்காவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் அவனோட லைஃப்பில். அந்த மைண்ட் அப்செட்லேருந்து மைண்டை சேஞ்ச் பண்ணி விடணுன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இதுக்கு நம்ம 2 பேர் சண்டை போட்டோன்னா நம்ம பக்கம் அவனோட ட்ராக் திரும்பும், அப்போ உங்கள் அக்காவை பற்றி ஃபீல் பண்ணுறதை மறந்துடுவான் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமியார் உங்ககிட்ட சொன்னனால நீங்களுமே அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் வெளில சண்டை போடுற மாதிரி தயாங் முன்னாடி இருந்திருப்பீங்க. பட் வந்துட்டு உள்ளே ரொம்பவே க்ளோஸாக 2 பேரும் மாமியார் மருமகள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் தயாங் உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கான். இப்போ தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு பசிக்குதுன்றீங்க. ஒரே நிமிஷம் நான் கடையில் போய்ட்டு ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தயாங் துள்ளி குதிச்சுட்டு வரான். அவன் அவ்வளோதான் ஒய்ஃபாகவே அக்செப்ட் பண்ணிட்டான். அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதாவது உங்கள் அக்கா இடத்துல உங்களை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். துள்ளி குதிச்சுட்டு வரதாங்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. இப்போ அவனுமே வந்துட்டு ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பார்க்குறான். நீங்கள் வாலில் இல்லை, இப்போ உங்கள் அம்மா கிட்ட அப்புறம் உங்கள் மாமியார்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு கேட்குறான். ஆனால் எல்லாருமே எனக்கு தெரிலன்றாங்க. இப்போ குழந்தையுமே அவங்க ஹேண்டில் இல்லை, குழந்தை எங்கே அப்படின்ற மாதிரி தயாங் கேட்குறான். ஒயன் தான் வாங்கினான். ஐயோ ஒயன் எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் யாருமே எதுவுமே சொல்ல மாட்றாங்க. இவனுக்கும் ஓவர் கன்ஃபியூஷனாக ஆயிடுச்சு. உங்களுக்கு கால் பண்ணுறான், இவன் வந்து ஸ்டொமக் பெயினோட குழந்தைய தூக்கிட்டு எங்கிட்ட போய் தொலைஞ்சான்ற மாதிரி ஒரு மாதிரி பைத்தியமாயிட்டான், மேடாயிட்டான். இப்போ உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான், அட்டன் பண்ணவே மாட்றீங்க. ஒருவேளை வீட்டுக்கு தான் போயிருப்பாளான்னு சொல்லிட்டு வேகமாக காரை ட்ரை பண்ணிட்டு வீட்டுக்கு தாண்டா வாரான். வீடு கருமும்னு இருட்டாக இருக்குது, வீட்டில் யாருமே இருக்கிற மாதிரியே தெரில. இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒயன் வீட்டில் தான் இருக்கியா, வீட்டில் தான் இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். குழந்தை சிரிக்கிற சவுண்டு மட்டும் கேட்குது. அதுலேருந்து புரிஞ்சுக்கிச்சு நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னு. ஒயன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். இப்போது எங்கேயுமே இல்லை, உங்கள் ரூம்லேயும் நீங்கள் இல்லை, ஹால்லேயுமே இல்லை, கிச்சன்லேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை, எங்கே தாண்டி இருந்து தொலைகிறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். இப்போது நீங்கள் அவனோட ரூமில் தான் இருக்கீங்க, அவரோட ரூமில் இருந்து தான் சவுண்டு வருது. இப்படியே ரூமோட டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் உங்கள் அக்கா கொடுத்த ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிட்டு குழந்த முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. குழந்த உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். இப்போ தயாங்க அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரான். அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஒயன் மாமா இப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா உங்களோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அடியே நான் எப்பயோ அக்செப்ட் பண்ணிட்டேன், இப்போ தான் அக்செப்ட் பண்ணணுன்னு அன்னடியே இருக்கா. உனைய ஆல்ரெடி நான் அக்செப்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க உங்களை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். மாமா இந்த ட்ரெஸ்ஸு அக்கா எனக்காண்டி எடுத்தது எப்படி இருக்கு? நார்மலாக அப்போது இதை வந்துட்டு ஒரு பொம்மைக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த அழகோட இப்போ நீ போட்டிருக்கும் போது தான் ரொம்பவே உனக்கு அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தயாங் சொல்கிறான். மாமா அண்ணாடி இப்போ வந்துட்டு நம்மளோட பட்டுக்கு இன்னொன்று இன்னொன்று தங்கச்சி பாப்பா வேணுமா, நம்ம ரெடி பண்ணுவோமா? என்னடி கேட்குற? அது வந்து
அது வந்து மாமா அத்தை தான் கேட்டாங்க, எத்தனை நாள் தான் நீங்கள் லைஃப்பில் சேராமல் இருப்பீங்க? ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுச்சுன்னா, ஒருத்தருக்காண்டி ஒருத்தர் இருக்கீங்கன்னா, உங்கள் அக்கா போனதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அடுத்து உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அத்தை என்கிட்ட கேட்டாங்க. உங்களுக்கு ஓகே தானா அப்படின்ற மாதிரி. நீங்கள் தயங்க பார்த்து கேட்குறீங்க. தயங்க ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான். ஓ! இன்னும் நீங்கள் ஏற்றுக்கலையா? சரி மாமா, உங்கள் மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமை விட்டு அப்படியே வெளில வரீங்க. இப்போ தயங்க அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிக்கிறான். இல்லடி வாயன், உன்னை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே எனக்கு இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தோணலடி. அம்மாவை புரிஞ்சுக்கோ அப்படின்றான். உங்களுக்கு புரியுது, தயங்கோட சூழ்நிலை புரியுது. நீங்கள் என்றைக்கு மனசு மாதிரி என்னை ஏற்றுக்கிறீங்களோ அன்றைக்கி ஏற்றுக்கோங்க மாமா. அது வரைக்கும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் இந்த லெவலுக்கு என்கிட்ட பேசுகிறதே எனக்கு போதும் மாமா அப்படின்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ரூமில் இருந்து உங்களோட ரூமுக்கு வந்துடுறீங்க. இப்போ தாயங்க அப்படியே குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டு உங்கள் அக்கா ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு, என்னடி அந்த தங்கச்சி அக்செப்ட் பண்ணிட்டேன் நான், அவள் 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு கேட்குறா. எப்படி என்னால் முடியும்? நீ இருந்த இடத்துல இப்போ உன் தங்கச்சி இருக்கா, அவள் கூட சேர்ந்துட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவா? இது உனக்கு ஓகே தானா அப்படின்ற மாதிரி உங்கள் அக்காவோட ஃபோட்டோவை பார்த்து தயம் பேசிகிட்டு இருக்கான். இப்போ உங்கள் அக்காவோட ஃபோட்டோ அப்படியே ஆடுதுடா, காற்றடிக்குது, அதுலேருந்து பூ கீழே விழுகுது. இப்போ தாங்க அந்த பூவை எடுத்து கையில் வச்சுட்டு, என்னடி உன் தங்கச்சி கூட சேர்ந்துட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறியா? அதுக்கு நீ கொடுக்குற சம்மதம் தான் இதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா ஃபோட்டோவை பார்த்து பேச, உங்கள் அக்காவோட ஃபோட்டோ இருந்ததோட ரொம்பவே ஸ்பீடாக ஆடுது. இப்போ நீங்களும் தயாங்கும் சரி நீ சம்மதம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தையும் தூக்கிட்டு நேராக உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் இப்போ நான் இந்த இதில் தமிழில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் போஸ்ஸாக பால்கனியில் நின்றுது அப்படியே எதையோ வியர் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே வந்து தாங்க உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணுறாங்க குழந்தையோட சேர்த்துட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தாங்க பின்னாடி திரும்பி. ஆமாம், ஏய் உங்கள் அக்காவே வந்துட்டு சம்மதம் கொடுத்துட்டா, இருந்தாலும் உனக்கு இப்போ தானே ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வேணாம், கொஞ்சம் உனக்கு நல்லா சௌகரியம் ஆகட்டும், சரியாகட்டும் எல்லாமே, அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ தாங்க உங்ககிட்ட சொல்ல, நீங்களுமே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. இப்போ தாங்க பார்க்குறான், எதுக்கடே இப்படிலாம் வெக்கப்பட்டு யாரையுமே சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கில் இருந்த மாதிரி உங்கள் லிப்பில் லைட்டாக லிப் பிக் பண்ணுறான். நீங்களும் பேக் லிப் கிஸ் பண்ணுறீங்க. இப்படியே 2 பேரும் ஒரு சாஃப்டான லிப் கிஸ் பண்ண இப்போ குழந்தை பார்த்துட்டு தாயங்கோட சீஸில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே தாயங்க திரும்பி குழந்தைய பார்க்குறான். அப்படியே குழந்தையோட சீஸில் நீங்களும் தாயங்க 2 பேரும் சேர்ந்துட்டு கிஸ் பண்ண மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்கடா. ஓகேடா, ஹாப்பி என்டிங். இதுக்கப்புறம் லைஃப்பை ரொம்பவே ஹாப்பியாக நீங்களும் தயங்கும் மூவ் ஆன் பண்ணிட்டு போவீங்க. எப்படி எடுத்து இந்த ஒன் ஷாட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? பின்னாடி நிறையாவே நாய்ஸஸ் கேட்டிருக்கோம். எனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணி கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஆர்மிஸ், பாய்.